ஞாபக சின்னம் சிறுகதை ஆசிரியர் சோமாஸ் அவர்கள். ராஜகோபாலன் வீட்டுக்கு எத்தனையோ தடவை நான் போயிருக்கிறேன். அவன் வீட்டில் உள்ள எல்லா சாமான்களும் எனக்கு தெரிந்தவைதான். ஆனால் அன்று கூடத்து பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த ஒரு பொருள் என்னை திகைக்க வைத்தது. ஒருவேளை அது இத்தனை நாளும் இல்லாமல் புதிதாக அங்கே வைக்கப்பட்டு இருக்கிறதோ என்று நினைப்பதற்கும் வழி இல்லாமல் இருந்தது. அதன் மேல் மிகவும் பழம்பொருள் என்பதை தெளிவாக எடுத்து காட்டும்படியான தூசியும் புழுதியும் தான். அந்த பழம்பொருள் அப்படியொன்றும் அதிசயமான பொருளும் அல்ல. ஒரு சைக்கிள். வண்ணம் அழிந்து களை இழந்து மிக பழையதாக விளங்கியது. ஏனப்பா ராஜகோபாலா, இந்த புராதன சைக்கிளை என்னத்துக்காக வைத்து கொண்டு இருக்கிறாய்? இது இருக்க வேண்டிய இடம் மூர் மார்க்கெட் அல்லவா என்று அங்கே வந்த ராஜகோபாலனை பரிகாசமாக கேட்டேன். ராஜகோபாலன் என்னை கூர்ந்து பார்த்தான். அவன் முகத்திலே ஒரு புதிய ஒளி தேஜஸ் வீசியது. அடடா, தாஜ்மஹாலை போல பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சிறந்த ஞாபக சின்னம் அது. என் வாழ்க்கை சரித்திரத்தின் முக்கியமான பகுதி அதில் அடங்கியிருக்கிறது என்று முகமலர்ச்சியுடன் கூறினான். என்னப்பா புதிர் போடுகிறாயா? உன் வாழ்க்கைக்கும் இந்த ஓட்டை சைக்கிளுக்கும் என்ன சம்பந்தம்? மேலும் நீ சைக்கிளில் போய் நான் ஒரு நாள் கூட பார்த்தது இல்லையே. இந்த சைக்கிளை தாஜ்மஹாலோடு வேறு ஒப்பிட்டு பேசுகிறாய்? கொஞ்சம் விளங்கும்படியாகத்தான் சொல்லேன். நான் சைக்கிளில் போகாதது என் தவறு அல்ல. மேன்மை தங்கிய கவர்னர் விஜயம் செய்தால் வண்டி போக்குவரத்தை நிறுத்தி அவர் காருக்கு விசேஷ மரியாதை காட்டுகிறார்கள் அல்லவா? அந்த மாதிரி செய்தால்தான் நான் சைக்கிள் சவாரி செய்ய முடியும். இல்லையென்றால் எனக்கு நேரும் ஆபத்தை விட பாதசாரிகளுக்குத்தான் அதிக ஆபத்து நேரும். என்ன ராஜகோபாலா, நீ சொல்லுவது ஒன்றுமே புரியவில்லையே அப்பா. சரியாக சொல்லு என்றேன் நான். சரிதான், கேளு சொல்லுகிறேன். சைக்கிளில் ஏறினால் எனக்கு 30 மைல் வேகத்துக்கு குறைந்து போக தெரியாது. நான் மவுண்ட் ரோட்டிலே 30 மைல் வேகத்தில் சைக்கிளில் போனால் எவ்வளவு விபத்துக்கள் நேரும் நீயே சொல்லு. அதனால்தான் நான் சைக்கிளில் போவதாக இருந்தால் முதலில் ரஸ்தாவிலே வண்டி போக்குவரத்தை தடை செய்ய வேண்டும் என்று சொன்னேன். அதோடு இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு சைக்கிளை நிறுத்தி இறங்கவும் தெரியாது. ஆனால் முண்டியடித்து ஒரு மாதிரி ஏறி சைக்கிளில் அமர்ந்து விடுவேன் என்றான் ராஜகோபாலன் பெருமையாக. எனக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. அப்பா ராஜகோபாலா, என்னத்துக்காக எதையெல்லாமோ உளறி கொட்டி அளக்கிறாய்? எனக்கு சைக்கிள் விட தெரியாது என்று சொல்லிவிட்டு போயேன். அதை விட்டுவிட்டு தாஜ்மஹாலில் ஆரம்பித்து எதையெல்லாமோ சம்பந்தம் இல்லாமல் சொல்லுகிறாயே என்றேன். இரு அப்பா, விஷயம் தெரியாமல் என்னை பரிகாசம் செய்கிறாயே. தாஜ்மஹாலை போல என் சைக்கிளும் ஒரு காதல் சின்னம். நீ அதை பற்றி கேட்க விரும்பினால் சொல்லுகிறேன் என்றான் ராஜகோபாலன். நான், இன்றைக்கு சாயங்காலம் இப்படித்தான் பொழுது போகட்டுமே, கதையை சொல்லு என்றேன். ராஜகோபாலன் சொல்ல ஆரம்பித்தான். சைக்கிள் சரியாக விட தெரியாததை பற்றி என்னை போல சந்தோஷப்படுகிறவன் யாருமே இருக்க மாட்டான். நான் மட்டும் சைக்கிள் விடுவதில் கெட்டிக்காரனாக இருந்திருந்தால் நான் சொல்ல போகும் சுவாரஸ்யமான நிகழ்ச்சி என் வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கவே முடியாத. என் மாமா வேலூரில் போஸ்ட் மாஸ்டராக இருந்தார். நான் சில காலம் அவரிடம் இருந்தேன். அப்போது எனக்கு வேலை வெட்டி ஒன்றும் கிடையாது. படிப்பு முடிந்துவிட்டது, வேலைதான் கிடைக்கவில்லை. மாமா நான் வீணாக பொழுதை கழிக்கக்கூடாது என்று ஒரு டியூஷனுக்கு ஏற்பாடு செய்திருந்தார். என் மாமாவின் நண்பரான ஒரு வக்கீலின் பெண்ணுக்கு டியூஷன் சொல்லித்தர ஆரம்பித்தேன். தினமும் காலையில் போய் பாடம் சொல்லிக் கொடுப்பேன். சுமார் 15 நாட்கள் இப்படி சென்றன. எனக்கு தினம்தோறும் மாமாவின் வீட்டிலிருந்து 2 மைல் நடந்து போய் டியூஷன் சொல்லி தருவது சிரமமாக இருந்தது. சைக்கிள் விட கற்றுக்கொண்டால் சௌகரியமாக இருக்குமே என நினைத்து ஒரு நண்பனிடம் சைக்கிள் விட பழக ஆரம்பித்தேன். சரியாக கற்றுக்கொள்ளுவதற்கு முன்பு தெருவிலே துணிந்து சைக்கிள் சவாரி செய்யலானேன். அன்று தபால் ஆஃபீஸ் பியூன் ஒருவனிடம் சொல்லி எனக்கு அவன் சைக்கிளை கொஞ்ச நேரத்துக்கு இரவலாக கொடுக்கும்படி கேட்டேன். அவனும் சம்மதித்து கொடுத்தான். அன்றைக்கு பௌர்ணமி. பூரண சந்திரன் பால் நிலவை பொழிந்து கொண்டிருந்தான். எனக்கும் உற்சாகம் கரை புரண்டு பொங்கியது.
அன்று இரவு சைக்கிளில் என் ஆசை தீர சவாரி செய்து விடுவது என்று தீர்மானித்து சாப்பிட்டு விட்டு ஊர் அடங்கும் வரையிலும் காத்திருந்தேன். 9 மணிக்கெல்லாம் சந்தடி செய்யாமல் சைக்கிளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டேன். வழக்கம் போல வேகமாக ஒரு உந்து உந்தி தள்ளி சைக்கிளின் மேலே ஏறி உட்கார்ந்து பெடலிலே காலை வைத்து அழுத்தினேன். சைக்கிள் வேகமாக ஓட ஆரம்பிக்கவே எனக்கு உற்சாகம் பிடிபடவே இல்லை. வேகம் குறைந்தால் சைக்கிளிலிருந்து நான் கீழே விழுந்து விடுவேன் என்னும் பயத்தினால் மேலும் மேலும் பலமாக படலை காலால் மிதித்தேன். சைக்கிள் ஒரு நொடி பொழுதில் எங்கள் தெருவை கடந்துவிட்டது. நான் இன்ன இடத்துக்கு போக வேண்டும் என்று ஒன்றும் நிச்சயம் செய்து கொள்ளவில்லை. சைக்கிள் செல்லும் இடத்துக்கு நான் போக வேண்டியதாயிற்று. வாயு வேகம் மனோவேகமாக மேடு பள்ளங்களையும் சந்து பொந்துகளையும் அனாயாசமாக கடந்து பெரிய ரஸ்தாவுக்கு வந்து சேர்ந்தேன். அது சென்னை வேலூர் ட்ரங்க் ரோடு. அந்த ரஸ்தாவுக்கு வந்ததும் என் சைக்கிள் விற்றென்று பிரமாதமாக போக ஆரம்பித்தது. நல்ல வேளையாக ஜன நடமாட்டம் இல்லாத நேரம் ஆதலால் எனக்கு சைக்கிள் வண்டியை இப்படி அப்படி திருப்ப வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. சைக்கிள் ரொம்ப ஜோராக போய்கொண்டிருந்தது. அப்பொழுது யாரோ கைத்தட்டும் சத்தம் கேட்டது. ஆனால் அது ஒரு கணம்தான். நான் அடுத்த வினாடி எத்தனையோ அடிகளை கடந்து விட்டேன். சற்று நேரத்துக்கெல்லாம் என் பின்புறத்திலிருந்து ரை என்று ஒரு சத்தம் கேட்டது. வர வர சத்தம் பெரிதாயிற்று. சைக்கிளை நிறுத்து என்று ஒரு கடுமையான குரல் உத்தரவிட்டது. அடுத்த நிமிஷம் என் மேல் பளீர் என்று டார்ச் விளக்கின் வெளிச்சம் விழுந்தது. நிறுத்து நிறுத்து என்ற சத்தமும் எனக்கு நன்றாக சமீபத்தில் கேட்டது. அப்பொழுதுதான் எனக்கு சைக்கிளை நிறுத்த தெரியாது என்ற விஷயம் என் நினைவுக்கு வந்தது. அதே சமயத்தில் என் சைக்கிள் ஒரு பங்களாவின் கேட்டில் திரும்பியது. அப்பொழுதும் நான் இறங்கவில்லை. இறங்க தெரிந்தால்தானே. ஆனால் நான் இறங்குவதற்காக துளியும் சிரமப்பட வேண்டியிருக்கவும் இல்லை. அடுத்த நிமிஷம் அந்த பங்களாவில் யாருடனோ மோதி கீழே விழுந்தேன். உடனே ஒரு மாதிரி சமாளித்து கொண்டு பயத்துடன் கீழே விழுந்து கிடப்பது யார் என்று பார்த்தேன். ஐயோ, அது யாரு? என் மார்பு படபடவென்று அடித்து கொண்டது. போலீஸ் இன்ஸ்பெக்டரின் பெண் சுசீலா அல்லவா? அவளை நான் பல தடவை பார்த்திருக்கிறேன். நான் டியூஷன் சொல்லி கொண்டு இருந்த வக்கீல் வீட்டுக்கு அந்த இளம் பெண் சுசீலா அடிக்கடி வருவாள். அவள் எழுந்து உட்கார்ந்தாள். என் அசடு வழியும் முகத்தை ஊடுருவி பார்த்தாள். நான் நடுங்கும் குரலில், காயம் கீயம் ஏதாவது பட்டுவிட்டதா? மன்னிக்க வேண்டும், தெரியாமல் என்று ஏதேதோ சொன்னேன். என் வாயில் வார்த்தையே வரவில்லை. உள்ளே இருந்து யாராவது வருகிறார்களா என்று திரும்பி திரும்பி பார்த்தேன். என் அதிர்ஷ்டம், யாரும் வரவில்லை. ஆனால் மறு வினாடி 2-3 சைக்கிள்கள் ஏக காலத்தில் உள்ளே நுழைந்தன. நான் கவனித்து பார்த்தேன். 3 கான்ஸ்டபிள்கள். ஒரு கான்ஸ்டபிள் சைக்கிளை விட்டு இறங்கி ஓடி வந்தான். எனக்கு எப்படி இருந்திருக்கும் என்று நீயே யூகித்துக்கொள். ஒரு கணம் என் மூச்சே நின்றுவிடும் போல இருந்தது. உடனே சுசீலா எழுந்துவிட்டாள். என் காதிலே மட்டும் படும்படியாக, திருடன் மாதிரி பேந்த பேந்த விழிக்காதீர்கள், சைக்கிள் தான் விட தெரியவில்லை என்றால் தைரியமாவது வேண்டும் என்று சொல்லிவிட்டு மின்னல் மாதிரி பளீரென்று மறைந்து விட்டாள். மறுகணம் நான் சமாளித்து கொண்டு எழுந்து இருப்பதற்குள் என்னை ஓடி வந்த கான்ஸ்டபிள் கெட்டியாக அழித்து பிடித்து கொண்டான். வெளியே கேட்ட அரவம் காதில் விழுந்து இன்ஸ்பெக்டர் வாசலுக்கு வந்தார். உடனே கான்ஸ்டபிள் அவருக்கு சல்யூட் செய்து, சார், இவர்தான் நான் சொன்ன ஆசாமி, பலே பேர் வழி. விளக்கு இல்லாமல் ரொம்ப வேகமாக வந்தார். நான் எவ்வளவு வேகமாக இன்னொரு சைக்கிளில் தொடர்ந்தும் முடியவில்லை. எவ்வளவு கத்தியும் ஆசாமி சைக்கிளை நிறுத்திய வழியாக இல்லை. கடைசியில் தொடர்ந்து ஓடி வந்து பிடித்து விட்டோம் என்று சொன்னான். இன்ஸ்பெக்டர் என்னை எரித்து விடுகின்றவர் மாதிரி பார்த்தார். ஏய் 302, அந்த ஆசாமியை உள்ளே தள்ளி கதவை சாத்து, காலையில் விசாரித்து கொள்ளலாம் என்றார். நான், சார், என்னை மன்னிக்க வேண்டும், எனக்கு சைக்கிள் விட தெரியாது என்று மரியாதையோடு நடுங்கும் குரலில் சொல்ல ஆரம்பித்தேன். என் வார்த்தைகளை கேட்க அங்கே இன்ஸ்பெக்டர் ஐயா இருந்தால் தானே. இதற்குள்ளாக 302 அந்த பங்களாவின் வாசல் புறமாக இருந்த ஒரு அறைக்கு என்னை அழைத்து சென்று உள்ளே தள்ளி தன் கடமையை தவறாமல் செலுத்திவிட்டான். கான்ஸ்டபிள் என்னை அழைத்து சென்ற சமயம் தாழ்வாரத்து ஜன்னல் புறத்திலிருந்து தெரிந்த விளக்கு வெளிச்சத்தில் சுசீலாவின் மை தீட்டிய கண்கள் என்னை பார்ப்பது தெரிந்தது. அந்த பார்வை எனக்கு அபயம் அளித்த மாதிரி இருந்தது. உடனே என் மனதிலே ஒரு தைரியம் உண்டாயிற்று. இரவு முழுவதும் அந்த அறையிலேயே இருந்தேன்.
அங்கே மின்சார விளக்கு இருந்தது. இருந்தும் எனக்கு பயமாக இருந்தது. மனதுக்கு ரொம்ப வேதனையாக கூட இருந்தது. காலையில் எழுந்ததும் என்ன நடக்குமோ என்று திகிலாக இருந்தது. என் மாமா வீட்டில் என்னை காணாமல் தேடுவாரே என்று வேறு கவலையாகவும் இருந்தது. இந்த மாதிரி அலைபாயும் மனதுடன் வெகுநேரம் கழித்து அலுத்து போய் தூங்கிவிட்டேன். காலையில் கதவு திறக்கும் சத்தம் கேட்டு விழித்தேன். நன்றாக விடிந்துவிட்டது. உள்ளே வந்த சுசீலாவை பார்க்கவே எனக்கு வெட்கமாக இருந்தது. சுசீலா என்னை பார்த்தாள். நான் அப்பாவிடம் பக்குவமாக எல்லாம் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம். அப்பா முன் கோபக்காரர், ஆனால் தங்கமான மனது உடையவர். நீங்கள் போய் பல் துலக்கி கொண்டு வாருங்கள். காபி சாப்பிட்டுவிட்டு அப்பாவை பார்க்கலாம் என்று சொன்னாள். உன் அப்பாவை நான் என்னத்துக்காக பார்க்க வேண்டும்? அவரிடம் என்னை பற்றி நீ என்ன சொல்லியிருக்கிறாய் என்று கேட்க எனக்கு ஆவலாக இருந்ததானால் அவளை நிமிர்ந்து பார்த்து பேசவே தைரியம் வரவில்லை. பேசாமல் வீட்டு தோட்டத்து பக்கமாக போய் பல் தேய்த்து முகம் கழுவி கொண்டு வந்தேன். இன்ஸ்பெக்டர் ஐயா கூப்பிடுவதாக 302 வந்து சொன்னான். எனக்கு பயம் பிடித்து கொண்டது. நேராக அவரிடம் போனேன். வாருங்கள் மிஸ்டர் ராஜகோபாலன், உட்காருங்கள். நேற்று இரவு நடந்ததை மறந்துவிடுங்கள். இப்பொழுதுதான் குழந்தை சுசீலா எல்லாவற்றையும் சொன்னாள். நான் ரொம்ப நாட்களாக ஒரு நல்ல டியூஷன் உபாத்தியாயர் வேண்டும் என்று நம் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள்கள் 2 பேர்களிடமும் சொல்லி இருந்தேன். அவர்களும் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் அழைத்து கொண்டு வந்த 2 உபாத்தியாயர்கள் எனக்கு பிடிக்கவில்லை. நீங்கள் டியூஷன் சொல்லித் தருகிறீர்கள் என்பதை துப்பறிந்து கண்டுபிடித்து சிரமப்பட்டு இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். பாவம், உங்களை ரொம்பவுமே சிரமப்படுத்தி விட்டார்கள். நீங்கள் பாடம் சொல்லி தருகின்ற மாதிரி என் பெண்ணுக்கு ரொம்ப பிடித்திருக்கிறதாம். வக்கீல் சுந்தர்ராஜன் வீட்டு குழந்தைக்கு நீங்கள் தான் சொல்லித் தருகிறீர்களாமே என்று அன்போடு சொன்னார். நான் சிரமப்பட்டு புன்சிரிப்பை வரவழைத்து கொண்டேன். அப்பொழுது சுசீலா எனக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் காபி கொண்டு வந்து வைத்தாள். இன்ஸ்பெக்டர் அவளை அழைத்து, அம்மா சுசீலா, இவர்தான் நாளையிலிருந்து உபாத்தியாயர். என்ன சார், நாளை காலையில் பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்து விடுங்கள். இந்த வருஷம் சுசீலா SSLC பரீட்சைக்கு போகிறாள். நீங்கள் தான் சிரமத்தை பாராமல் அவளை சரியான படி தயார் செய்ய வேண்டும் என்றார். நான் சரி சார், ஆகட்டும் என்றேன். மறுநாளிலிருந்து பாடம் ஆரம்பமாயிற்று. சுசீலா மிகவும் புத்திசாலி. அக்கறையோடு நான் சொல்லித் தருவதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பாள். தன் அகன்ற விழிகளால் என்னை விழுங்கி விடுகின்ற மாதிரி பார்ப்பாள். அவள் அப்படி என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் அவள் விழிகளுக்குள் அகப்பட்டு கொண்டு விட்டது போல ஒரு உணர்ச்சி தோன்றும். இப்போது நினைத்தால் எனக்கே வெட்கமாக இருக்கிறது. சுசீலா நன்றாக படித்து பரீட்சையில் முதலாக பாஸ் செய்தாள். எனக்கும் மத்திய சர்க்கார் உத்தியோகம் கிடைத்தது. பிறகு நான் இந்த இடத்தில் இடைமறித்தேன். என்ன ராஜு, அப்படியானால் உன் மனைவி என்று கொஞ்சம் தயங்கினேன். சுசீலா இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் நேர்ந்து விடவில்லை என்றான் ராஜு. அப்பொழுது ராஜுவின் மனைவி வெளியில் வந்து, உங்கள் மாமாவின் பெண்ணான நான் ஒருத்தி உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கும் பொழுது சுசீலாவை எப்படி நீங்கள் மணந்து கொள்ள முடியும் என்று கேலியாக கேட்டாள். ராஜு சிரித்து கொண்டே, ஆமாம், அது சரிதான். இன்னொரு விஷயம், சுசீலாவை கல்யாணம் செய்து கொண்டு இருந்தால் ஞாபக சின்னத்துக்கு அவசியம் இல்லாமல் போய்விடுமே என்றான். அப்பொழுது அவன் மனைவியும் அவனுடன் சேர்ந்து கொண்டு கலகலவென்று சிரித்தாள். இப்பொழுது நீயே சொல்லு, இந்த சைக்கிள் ஒரு ஞாபக சின்னமா இல்லையா என்று கேட்டான் ராஜு. ஆஹா, அதில் என்ன சந்தேகம் என்று சொல்லி விடை பெற்று கொண்டேன். அன்பானவர்களே, சோமாஸ் அவர்கள் எழுதிய ஞாபக சின்னம் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.